ஊ ஊ அடா ஊ திட்டிக்கோங்கடா டேய் ப்ளீஸ் நாங்க சந்தோஷமா இன்னும் தரல இல்ல. இன்னைக்கு லைவ் செம்மையா இருந்ததுங்க. லைவ் பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த பொண்ணுங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த 2 டீமை சேர்ந்தவங்களையும் கதற விட்டுட்டு இருக்காங்க. அதுலயும் குறிப்பா விக்ரம் இருக்காரு பார்த்தீங்களா, அவரை கதற விட்டுட்டு இருக்காங்க. அதாவது விக்ரமோட வேலை என்னன்னா, இங்க ஏதாவது குப்பை இருந்ததுன்னா அதை க்ளீன் பண்ற வேலை தான் பண்ணணும். இவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா, வீடு முழுக்க அந்த பூண்டோட தோல் இருக்கு பார்த்தீங்களா, எல்லா இடத்துலயும் போட்டிருப்பாங்க. சாண்ட்ரா தான் இந்த விஷயத்த பண்ணாங்க. இதெல்லாம் க்ளீன் பண்றதுக்கு லேட் ஆகும், அவங்க வேணும்ட்டே க்ளீன் பண்ண விடலான்றதுக்காக எல்லா இடத்துலயும் போட்டுட்டாங்க. இப்ப விக்ரமோ டீமோ சேர்ந்த மாதிரி க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப பார்வதி இருக்காங்கல்ல, ஊ ஊ அப்படின்ற மாதிரி பாட்டு பாடி கிண்டல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது வந்து அந்த சினிமா சாங்க வேற மாதிரி மாத்தி பாடுவாங்கல்ல, அந்த மாதிரி பாடிட்டு இருக்காங்க. இன்னைக்கு என்னன்னு தெரியல, நான் சூப்பரா பாடி பர்ஃபார்ம்லாம் பண்றேன்ற மாதிரி பக்கத்துல இருக்க வியானா கிட்ட சொல்றாங்க. உனக்கு என்னக்கா நீ மல்டி டேலண்டட் அப்படின்ற மாதிரி வியானா சொல்றாங்கல்ல. அதை கவனிச்சிட்டு இருக்க விக்ரம் இருக்கார்ல, இன்னும் 4 வார்த்தை சேர்த்து கூட திட்டிக்கோங்க, அவளெல்லாம் மல்டி டேலண்டட்னு சொல்லாத அப்படின்ற மாதிரி கிண்டலா சொல்றாரு. அக்கா விக்ரமுக்கு உங்களை பார்த்தா பொறாமையா இருக்கு, அதனால தான் இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி வியானா சொல்றாங்க. ஆக்சுவலா விக்ரமி இப்ப ஜாலியா பேசுற மாதிரி காமிச்சுக்கிறாரு. ஆனா விக்ரம பெண்டு நிமித்திட்டு இருக்காங்க. அதாவது எங்களை இவ்வளவு நாள் நீங்க பெண்டு நிமித்தினீங்கல்ல, விதவிதமா கேட்டீங்க, நாங்க செஞ்சு தந்தோம், ஆனா அதுக்கு எங்களுக்கு மரியாதையே தரல, எந்த பேட்சுமே எங்களுக்கு தரல. இப்ப வேலை செஞ்சா எவ்வளவு கஷ்டமா இருக்கும்ன்றது தெரியுதா, எங்களுக்கும் இதே மாதிரி தான் கஷ்டமா இருந்திருக்கும், அந்த கஷ்டப்பட்டு வேலை பார்த்தோம், நீங்க காயின் தரலன்னும் போது இன்னும் கஷ்டமா இருந்திருக்கும், இது உங்களுக்கு தேவைதான், இது உங்களுக்கு தேவைதான் அப்படின்ற மாதிரி எல்லாரையும் பயங்கரமா கலாய்ச்சிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா நேத்தோ முந்தா நேத்தோ அந்த 2 டீம் டாமினேட் பண்ணாங்க. அதாவது இவங்களை வந்து இவங்க பர்ஃபார்மன்ஸ் நல்லா இல்ல, என்டர்டைன்மெண்ட் சுத்தமா இல்லைன்ற மாதிரிலாம் பயங்கரமா பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு இந்த பொண்ணுங்க ஒரு முடிவெடுத்து இறங்குனாங்க. அதுல கனி மட்டும் டபுள் கேம் மாதிரி ஆடிட்டாங்க. என்னன்னா வந்து இங்கேயும் பேசுறது அங்கேயும் பேசுறது. எங்க நீங்க எந்த டீம்? இந்த 4 பொண்ணுங்க டீம். இந்த டீம் கூட ஒத்து வரலனா ஒதுங்கி இருக்கணும். அதாவது நீங்க என்னன்னா பண்ணுங்க, நான் கொஞ்சம் சைலண்டா இருக்கேன்ட்டு. அதை விட்டுட்டு மத்த டீம் கிட்ட போய் அவங்க இப்படி பண்றாங்க அப்படி பண்றாங்கன்னு பேசினாங்க. அது சுத்தமா சரியில்லை. ஸோ இப்போ இந்த பொண்ணுங்க இருக்காங்கல்ல, எங்களுக்கா ஃபன் பண்ண தெரியல, எங்களுக்கா என்டர்டைன்மெண்ட் பண்ண தெரியல, பண்றோம் பாருங்கன்ற மாதிரி பண்ணி வேற காமிச்சிட்டு இருக்காங்க. பூர்ணிமா வேற என்ன பண்ணிருப்பாங்கன்னா, இந்த பொண்ணுங்களுக்கு தான் வந்து அந்த பேட்சை கொடுத்துட்டு போயிருப்பாங்க. 3 பேட்சை கொடுத்துட்டு போயிருப்பாங்க. ஸோ பூர்ணிமா தந்தி இவங்க ஜெயிச்சிட்டாங்கல்ல, அதை சொல்லியும் கிண்டல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. விக்ரம பொறுத்த வரைக்கும் இவங்க முன்னாடி நீங்க கிண்டல் பண்றது என்ன காயப்படுத்தவே இல்லை, நான் ஜாலியாக தான் எடுத்துக்கிறேன்ற மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் பார்வதி மேலே ஏகப்பட்ட வன்மத்தில் இருக்காரு. யோசிச்சு பாருங்க, இப்போ பார்வதி வந்து வேற ஏதாவது சின்னதாக இஷ்யூ பண்ணி வந்தாலும் உள்ளே வந்துருவாரு. உள்ளே வந்து பார்வதி நீ சரி பண்ணல, நீ சரியாவே இந்த விஷயத்த பண்ணல, அதை சரியாவே பண்ணல அப்படின்ற மாதிரிலாம் பண்ணுவாரு. இப்போதைக்கு சாண்ட்ரா, அதுக்கப்புறம் பார்வதி, திவ்யாவும் சூப்பரா பண்றாங்க. 3 பேருமே சேர்ந்து கலாய்க்கிறாங்க. வியானாவும் கூட சேர்ந்து கலாய்க்கிறாங்க. கனி மட்டும் தான் எல்லாத்தை விட்டும் ஒதுங்கி இருக்காங்க. நான் சமையல் வேலையை மட்டும் பார்க்குறேன்ப்பா, என்னை எதுலையும் சேர்த்துக்காதீங்க பண்ணிட்டு. கனி அப்படி பண்றதுக்கு ஒரு பிளான் இருக்கு. கனி வந்து நம்ம எப்படியாவது இந்த இடத்துல நம்ம தான் பெஸ்ட்னு வந்துடணும்னு யோசிக்கிறாங்க. ஏற்கனவே கனிக்கு தர மாதிரி தான் 2 டீமும் பிளான் வச்சிருக்காங்க. ஸோ கனி பெஸ்டா வரணுன்றதுக்காக நம்ம ரொம்ப வம்பு வச்சுக்க வேணாம், அவங்க வம்பெல்லாம் வச்சுக்கிட்டோம், நம்ம சைலண்டா இருக்கலாம்னு யோசிக்கிறாங்க. ஏன்னா இவங்க ஏதாவது பிரச்சனை பண்ணி அது எதிராக போயிருச்சுன்னா விஜய் சேதுபதி வேற திட்டுவார்ல, அந்த திட்டெல்லாம் இந்த வாரம் வாங்க முடியாது. அதனால நம்ம சேஃபா அமைதியா இருந்துடலாம்னு யோசிக்கிறாங்க. விஜய் சேதுபதி இந்த வாரம் யாரை திட்ட போறாரு, சாண்ட்ராவை திட்டுவாரா என்னன்றதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும். உங்களோட கருத்தை பத்தியும் சொல்லுங்க.